ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்றைக்கி என்ன பார்க்க போனால் 27/4/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் கொடுக்காம உங்களுக்கு தெரியும், நிர்மல் என்ஆர் 377. அது இல்லாமல் கீழே ஒரு கெஸிங் கொடுத்துருக்கேன், கார்னியா கேஆர் 651. ஆக்சுவலாக 26ஆம் குழுக்கள் இல்லை. ஸோ அந்த தேதியில் இந்த 2 குழுக்களுமே கொடுக்குறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இந்த நிர்மல் என்ஆர் குழுக்களில் 27ஆம் 2 மணி போல் கரெக்டாக 2 மணிக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. நம்ம கார்னியா கேஆர் 651 குழுக்களோட ரிசல்ட்டு 3 மணிக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு வந்திருக்க அப்டேட். அதனால் நான் 26ஆம் நிர்மல் 27 கெஸிங் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் இது எந்த மாதிரி நம்பர் அமையுது, எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது, எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 25/4/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 041. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் உங்கள் டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் பெஸ்ட்டு கமாண்ட் இருக்கீங்க. கமாண்ட்ஸில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் பற்றி நான் தெளிவாக விளக்குறேன். அந்த பெஸ்ட்டு கமாண்ட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்றைக்குலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 041 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்துடலாம். ஆக்சுவலாக என்னால் லைவ் நான் வரலை. ஆக்சுவலாக ஏன் லைவ் வரலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 25ஆம் நான் போட்ட என்னோட கெஸிங்கில் இங்கே ஏபி பிசி ஏசியில் சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பர் 41 வந்திருக்குது. அப்படியே பிசியில் வின் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 461 நான் பாக்ஸ் போட்டிருந்தேன். இதை நீங்கள் ஓரளவு பிக் பண்ணி பாக்ஸ் போடும் பட்சத்தில் கூட பிசி வின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் லக்கு பேஸில் சொல்லியிருந்தேன், பவர் நம்பரை பொறுத்த முடியாது. ஸோ நீங்கள் 412 பிக் பண்ணி கூட பாக்ஸ் போட்டதாக கூட கண்டிப்பாக பிசி வின் பண்ணிக்கலாம். அகைன் நீங்கள் ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. கேலண்டர் கெஸிங்கில் 6-0 1 நம்பர் இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 0 இறங்கியிருக்கு. நான் 5 எதிர்பார்த்தேன், வந்தது 4ங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கெஸிங் நல்லபடியாக எடுத்துருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்களுக்கு குழுக்களை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஸோ நிர்மல் என்னாரோட குழுக்கள் 2 மணிக்கு போல் கொடுக்குறாங்க. 27ஆம் நாளை 26ஆம் கொடுக்க வேண்டியது. 27ஆம் அஸ்யூஷுவல் எப்போவும் போல் அது நடைபெறுங்க. 041 பெஸ்ட் கமாண்ட் பார்த்தலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ண கமாண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு, நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பரோ 2 நம்பரோ பாஸ் ஆகிருந்தால் உங்கள் நேமோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்டில் இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டிகே கேமிங் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, அதே மாதிரி சுந்தரமணி அதே மாதிரி பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி, அதே மாதிரி பாஸ்கரன் ஆல் போர்டு 4, சிவாலய பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, யூசர் ஆல் போர்டு 4, தல ரமேஷ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி. நிறைய பேர் 0-4 அடிமையாக பிக் பண்ணியிருந்தீங்க. தினேஷ் அதே தான் ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. மாதவன் மேகலை வேற லெவலுங்க 4-4-1 பிசி வின் பண்ணியிருக்காப்புல. நம்ம கதிரிவேல் ஆல் போர்டு 0 வரைமையாக டார்கெட் பண்ணியிருக்காப்புல. ஜெக சதீஷ் ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. ஆல் போர்டு 4 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாட்டம் 4 பாஸ் ஆகிருக்கு. அதே மாட்டம் கதிர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, அதே மாதிரி ஆனந்த் சசிகுமார் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி, அதே மாதிரி சரவணன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசிங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்தளவுக்கு பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பாக்ஸ் போட மறக்கவே மறக்காதீங்க. அதே மாதிரி ஷபீர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி, கந்தவேலுஸ்னால கெஸ் பண்ணியிருக்காப்புல. சி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல. ஏபினால கெஸிங். அதே மாதிரி எம் சங்கர் ஆல் போர்டு 0, சண்முகா 0-4 தான் சொல்லியிருந்தாப்புல ஆல் போர்டு, ஸோ நல்ல கெஸிங். அதே மாதிரி கைலாஷ் டி அதே ஆல் போர்டு 0-4 தான் சொல்லியிருந்தாப்புல, நல்ல கெஸிங். ரவீந்திரன் ஆல் போர்டு 0 சொல்லியிருந்தாப்புல. அதே மட்டும் ஏ போர்டு அருமையான கெஸிங். அதே மாதிரி டெல்லி ரிஷா பிசி பாஸ் பண்ணியிருக்காரு பாக்ஸ் போடும் பட்சத்தில். விருபாண்டி மணிமேகலா பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி, சத்திவேல் சி போர்டு 1 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாட்டம் இங்கே பிசி வின் பண்ணியிருக்காப்புல, நல்ல கெஸிங் சத்திவேல். அதே மாட்டம் சதி ஏசி ஏ போர்டு 0 சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஏ போர்டு 0. சேலம் சிம்பு சி போர்டு 1 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. எம்கே ராஜ் கேமர் 4 டிஜிட்டில் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. நம்ம ராஜா ஆல் போர்டு 1, விஜய் ஆல் போர்டு 1, சுபாகர் ஆல் போர்டு 1, ஸோ நல்ல கெஸிங்க.
ஸோ கிட்டத்தட்ட என்னோட கமெண்ட்ஸ் பெஸ்ட்டு கமெண்ட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஒரே ஒரு காரணம், ஒரு 2-3 நாளாக என்னன்னு தெரியல, கமெண்ட் செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடுது. நான் திரும்ப போய் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது என்ன ரீசனு தெரியல. அது என்னென்ன கொஞ்ச நாள் சரி பண்ணலாம். அதுக்காண்டி உங்களால் கமெண்ட் பண்ண முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்து கூட அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலோட எய்மே என்றைக்கும் 2000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாகவும் மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் கொண்டு வச்சுருப்பீங்க. அந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம லைவில் வரப்போ நம்ம இன்னும் ஈஸியாக என்னால் வின்னிங் நம்ம எடுத்துற முடியும். அதனால தான் தயவு செய்து உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா 25ஆம் லைவ் வராது ஒரே ஒரு காரணம், ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கமெண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 2 பேர் தான் கமெண்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு. எந்த ஒரு கமெண்ட்டுமே எனக்கு தெரியல. அதனால தான் என்னால் லைவ் வர முடியல. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக லைவ் உண்டு. ஸோ 27ஆம் கண்டிப்பாக லைவ் உண்டு. அதுக்கு ஒன்றே பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் பெரிய அட்வான்டேஜில் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்து வந்து ஏபிசி நம்பர் பார்த்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் என் ட்ரிக்ஸ் எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் தட்டி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு பொறுத்த முடியாதா 8, 3, பி போர்டு பொறுத்த முடியாது 6, 5, சி போர்டு பொறுத்த முடியாது 4, 7, சப்போர்ட் நம்பராக 9 கொண்டு வந்திருக்கேன். 9 உங்களுக்கு தெரியும், ஏபிசி நம்பர் எதில் வேணால் அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்குலையோ இருக்கான்னு பாருங்கள். இருந்தாலும் தட்டி தூக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்குது, நிறையாவே டைம் இருக்குது. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் கமெண்டால தான் லைவ் வீடியோ இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. அடுத்து நீங்கள் 1 நம்பரோட 2 நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தாலும் இந்த போர்டை கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போர்டு மைண்ட் செட்டில் பாருங்கள். இல்லை 749 மணி கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். அதே மட்டும் 458 ஆக்சுவலாக 854 பிளான் பண்ணியிருக்கேன். அதே மட்டும் 864, 357, 683, 577, 893, 637, 965, 749, 192 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கிலையோ இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் தட்டி தூக்குங்க. இன்னும் டைம் இருக்குது. உங்களோட 3 டிஜிட் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் இந்த போர்டோட 1 நம்பரோட 2 நம்பரோட கொஞ்சம் ஆக்சுவலாக 2 நம்பருக்கு மேலே இந்த போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த போர்டை எடுத்து பாக்ஸ் போர்டை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் போர்டை மறக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். அடுத்து வந்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்துலாம். உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும், இது தனி ட்ரிக்கில் எடுத்ததுனால இது வந்து சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணுங்க. எப்படின்னா அகைன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களா வைங்களேன். 5க்கு முன்னாடி 7 அமைஞ்சிருக்கு. அகைன் 5க்கு பின்னாடி 4 அமைஞ்சிருக்கு. இந்த 754 பாக்ஸ் போடும் பட்சத்தில் அதே மட்டும் 7, 4, 5 இல்லாட்டி 4, 5, 7 இல்லாட்டி 4, 7, 5 இது மட்டும் உங்களுக்கு 6 செட் ஆஃப் நம்பர் அமையுங்க. அந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏபிசிக்கோ பிசிக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். இதுதான் பாக்ஸ் போடுற மெத்தட், மறந்துடாதீங்க. இது வந்து சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரும் கெஸ்ஸிங்கோட மேட்சாக தான் பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். இல்லை 54, 63, 27, 10, 06, 75, 98, 82, 79, 14. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரிக்ஸ் வச்சு நான் டெமோ பார்த்துலாம். இந்த வீடியோ நீங்கள் மோத்தோ டிவியில் தான் பார்ப்பீங்க. இந்த மோத்தோ டிவியில் ஒரே ஒரு பிளேலிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். தயவு செய்து அந்த பிளேலிஸ்ட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் மொத்தம் ஒரு 7 வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ்னால், ஸோ ஏபிசி நம்பர் எப்படி இருக்கலாம்,
ஸோ பிசி நம்பர் எப்படி இருக்கலாம், சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கலாம், ஸோ கரண்ட் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் நம்பர் எப்படி அமையும், ஸோ பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 வீடியோஸாக இருக்குது. அந்த 7 வீடியோஸோட லிங்க்கும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோட லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கிறது இது வழிவகுத்து கொடுக்கும். அடுத்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த பவர் நம்பர் பார்த்தலாம். பவர் நம்பர் பொறுத்தவரை முக்கால்வாசி பேருக்கு தெரியுங்க. பவர் நம்பர் பொறுத்த ஒன்று தான் தேவை, லக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் லக்கு அமையுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ குத்து மதிப்பாக தான் நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன், அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாளுமே இந்த பவர் நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸிங்கே பண்ண தெரியாத பட்சத்தில் மட்டும் இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணி இந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ ஏபிசிக்கோ வாரத்தில் 2 நாள் கிட்ட உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். மறந்துடாதீங்க. 053 210 764. அது டபுள்ஸை பார்த்தோம். டபுள்ஸை பொறுத்தவரை பார்த்தா 9933 கொடுத்துருக்கு. அதனோட ஒரு கொஷின் மார்க் கூட விடுறேன்னா ஸோ டபுள்ஸை பொறுத்த முடியும் பார்க்கலாம். நம்மளை காலை 27 லைவ் காலையில் 10:30 11 மணிக்குள்ளே கண்டிப்பாக நான் லைவ் வந்துடுவேன். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணியிருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. லைவ் வந்த உடனே நீங்களே கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. எந்த நம்பர் அமையுது, எந்த நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது, எல்லாத்தையும் லைவில் டிஸ்கஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். அடுத்து கர்நாடக கெஸிங் பார்த்தலாம். கர்நாடக கெஸிங் பொறுத்த முடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸிங் இல்லைங்க. ஆக்சுவலாக நிர்மல் குழுக்களை பொறுத்த முடியும் இம்பார்ட்டன்ட் இல்லை, கார்னியா குழுக்களை பொறுத்த முடியும் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நம்ம எடுத்த கெஸிங் வந்து நிர்மலுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம், கார்னியாக்கு நான் எடுத்து நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 453 130 993 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் தட்டி தூக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆகட்டி இந்த போர்டை டோட்டலாக நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்து ஆல் போர்டு பார்த்தலாம். ஆல் போர்டை பொறுத்த முடிய 9 3லேருந்து எனக்கு ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகெயின் 7 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். நிறைய பேர் நல்ல விதமாக ஆல் போர்டு நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கமெண்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில பேர் கமெண்ட் பண்ணாட கூட எனக்கு தனியாக இன்ஸ்டாகிராம் கேட்குறாங்க, என்னங்க அவங்க என்ன கமெண்ட் பண்ணல, அந்தளவுக்கு உங்கள் கமெண்ட் ஈகலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட கமெண்ட்டையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ நான் எவ்ரிடே ஒரு அப்டேட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்மள்கிட்ட தமிழ் பையன் கேரளா பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சுன்னா விடுப்பம் உலகம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க. அதே தான் இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. நம்ம யூடியூப் சேனல் போய்டும் இந்த தமிழ் பையன் மொத்தமாக அடிங்க, அதே மாதிரி கேரளா பொண்ணு அடிங்க. ஸோ விருப்பம் உலகம் அந்த யூடியூப் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பபாய்.